இந்த முறை திரு ஜோசப் விஜய் அவர்கள் போய் மனு கொடுத்திருக்காரு. இதுல ஏதாவது மாற்றம் வரும்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறேன். மாற்றத்தை நீங்களும் அதுக்கான நானும் வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல, இல்ல, தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்குமா? அதான் சார், மாற்றத்தை நீங்களும் நானும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் ம். 1,75,00,000 பேர் எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. இல்ல நானும் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் எதிர்பார்த்து அதான் சொல்றேன், வாக்களிச்சிட்டாங்க. இதை பாஜக வந்து தொடக்கத்தில் வேணாவென்றால் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். தற்போது அவருடைய மக்கள் செல்வாக்கு என்ன, பலம் என்ன, அவர்களால் என்ன செய்ய முடியும்ன்றத கிரவுண்ட் ரியாலிட்டி காட்டிருச்சு. ஒருவேளை அவர்கள் வந்து நியாயமாக தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய, கிடைக்க வேண்டிய சலுகைகளை அவர்கள் தர மறுத்தால், வெறும் ஜோசப் விஜய் மட்டுமல்ல, இந்தியாவின் இளைஞர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட இருக்கிறார். எந்த சூழலிலும் போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் கூட இருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய படை இருக்கிறது. IUML சகோதரர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். சும்மா விட்டுருவோமா? அப்புறம் எதுக்கு நம்ம அரசு நடத்துறோம்? கேட்போம், கொடுக்கலன்னா எப்படி கேட்டு வாங்கணுமோ அப்படி கேட்டு வாங்குவோம். அதை பண்ணித்தானே சார் ஆகணும் அரசுக்கு. இப்ப இதே இந்த படை சொன்னீங்கல்ல, IUML, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாமே அடுத்தடுத்த தேர்தல்களையும் தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நீங்க அறிவிச்சிட்டீங்க, மற்றவங்களும் அறிவிக்கல. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா சில நிர்வாக சிக்கல்கள்லாம் இருக்கு. சில பேர் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு MP ஆக்கியிருக்காங்க கடந்த காலத்துல. ஏன்னா திமுக வந்து இப்படி ஒரு தோல்வியை அடையும்னு யாரும் கெஸ் பண்ணல. அதான் உண்மை. நம்ம அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வரோம், அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோன்றப்ப நிறைய அந்த தொகுதியிலே போட்டிடுறது அப்பெல்லாம் நம்ம இருந்துட்டாங்க. ஆனால் தேர்தலுடைய ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சு. உடனடியாக வந்து எடுத்தோம் கவுத்தோம் என்று